எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ADCS சரிங்களா. ஸோ MCSA MCSE விண்டோஸ் சர்வர்னுடைய கோர்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதுக்கான சிலபஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இதுக்கு முன்னாடி வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம், முன்னாடி பதிவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ADCS அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்க ப்ளஸ் லைக் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்கும் நன்றி. ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ADCS அப்படின்னா என்ன அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரி சர்டிஃபிகேட் சர்வீஸ். ஸோ இப்போ நம்ம எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா எதை நாம் படிக்கிறதா இருந்தாலும் எந்த டாப்பிக்கை நம்ம செஞ்சுக்கிறதா இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணுவோம், அந்த பெயரை பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி சர்டிஃபிகேட் சர்வீசஸ். ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். இப்போ ஆக்டிவ் டைரக்டரினா ஃபோல்டர் சரிங்களா. அதாவது கம்ப்யூட்டர் டெக்னிக்கல் நேமில் ஃபோல்டரை டைரக்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்டிவ் டைரக்டரி சர்டிஃபிகேட் சர்வீஸ். ஸோ ஆக்டிவ் டைரக்டரினா ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டரி, ஒரு ஃபோல்டர். சர்டிஃபிகேட் சர்வீஸ்னால் சேவை நம்மளுக்கே தெரியும். சர்டிஃபிகேட் அப்படின்னா சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை இது பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அப்படி என்ன சர்டிஃபிகேட் இது கொடுக்க போகுது அப்படின்றதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா நமக்கு எதுக்கெல்லாம் பயன்படும். இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா பிறந்த உடனே நமக்கு பர்த் சர்டிஃபிகேட், நம்ம இந்த நாட்டில் இந்த ஊரில் இன்னாருடைய அதான் அப்பா அம்மா பேர் வரும் ஓகேங்களா. இன்னாருடைய குழந்தையா, முதல் குழந்தையா, ரெண்டாவது குழந்தையா, மூணாம் குழந்தையா, அந்த தேதி, நேரம், பிறந்த இடம், ஹாஸ்பிட்டல் இல்லை வீடு எதுவோ, மருத்துவமனையோ எங்கேயோ இந்த இடத்துல பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிறந்ததுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் நம்ம பள்ளி படிப்பாக இருக்கட்டும், கல்லூரி படிப்பாக இருக்கட்டும், ஏதாவது நம்ம பயிற்சி வகுப்பு முடித்ததாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஏதாவது பண்ணதாக இருக்கட்டும் சரிங்களா, நம்ம வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாமே வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு இடம் இருக்குது நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா கூட அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் என்ன தராங்க அப்படின்னா ஆதாரமாக ஒரு சர்டிஃபிகேட் தராங்க. ஆமாம், இது இவருடையது தான், இது அவருடையது தான், இது இவர்கிட்டேருந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க, அவர்கிட்டேருந்து இவர்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்பகத்தன்மை உருவாகும் சரிங்களா. அதாவது ஆமாம் இது இவருடையது தான், இல்லை இது இவங்களால் அங்கீகரிக்கப்பட்டது தான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பகத்தன்மை ஓகேங்களா உருவாகும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இங்கே இந்த ஆக்டிவ் டைரக்டரி சர்டிஃபிகேட் சர்வீஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ADCSனால் ஆக்டிவ் டைரக்டரி சர்டிஃபிகேட் சர்வீஸ். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது ஆக்டிவ் டைரக்டரினுடைய ஒரு சர்வர் ரோல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டூல் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அதுக்கு அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இந்த சர்வீஸை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இஷ்யூ அண்ட் மேனேஜ் பப்ளிக் கீ சர்டிஃபிகேட்ஸ் ஓகேங்களா. அதாவது சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுக்கும் சர்டிஃபிகேட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் இந்த சர்வீஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. ப்ரொவைட் பப்ளிக் கீ. ஸோ பப்ளிக் கீ சர்டிஃபிகேட்ஸ் எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா கிரிப்டோகிராஃபி, ஒரு டேட்டா என்கிரிப்ட் ஆகுது இல்லை டீக்ரிப்ட் ஆகுதுன்னா அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து டிஜிட்டல் சர்டிஃபிகேட்னால் ஒரு டேட்டா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அந்த டேட்டானுடைய உண்மைத்தன்மைக்காகவும் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்புறம் டிஜிட்டல் சிக்னேச்சர் கேப்பபிலிட்டிஸ் ஃபார் யுவர் ஆர்கனைசேஷனில் இருந்தால் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் கூட இந்த ஆக்டிவ் டைரக்டரி சர்டிஃபிகேட் சர்வீஸ் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இப்போ அந்த ADCS அதில் உள்ள காம்பனன்ட்ஸ். ஸோ அதனுடைய உள்ளே போனால் அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ
சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி. சரிங்களா? அதாவது சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி அப்படின்னா இதனுடைய மெயின் பர்பஸ், முக்கிய வேலை என்ன அப்படின்னா சர்டிஃபிகேட் கொடுக்கறது தான். சர்டிஃபிகேட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சில டைமில் ரீவோக் சர்டிஃபிகேட்ஸ், ஏற்கனவே இருக்கிற சர்டிஃபிகேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கிறது. அதுக்கப்புறம் அத்தாரிட்டி, ஆமாம் இது வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்டேருந்து அவங்ககிட்ட தான் வந்திருக்கு அப்படின்ற அத்தாரிட்டி கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி பண்ணுது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டிலே வெப் என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்டிஃபிகேட் அத்தாரிட்டியில் இந்த வெப் என்ரோல்மெண்ட் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, ஸோ இப்போ டொமைன் நேம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் classicacademy.com அப்படின்னு சொல்லி நம்ம வெப்சைட் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி google.com, facebook.com, youtube.com இந்த மாதிரிலாம் இருக்குங்களா, இதெல்லாம் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நான் டொமைன் அப்படின்னா நம்ம பர்டிகுலர் கம்பெனிக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிறதெல்லாம் நான் டொமைன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டொமைன்ஸ்க்கெல்லாம் வந்து இது பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நான் டொமைனுக்கு மட்டும் இல்லாமல், ஓகேங்களா, ஓஎஸ் அதர் ஓஎஸ் டிவைசஸ்க்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குது, ப்ளஸ் ரெனியூ பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல டொமைன் அப்படின்னா நம்ம இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்னா, இப்போ வெப்சைட்டில் டொமைன் அப்படின்னு போனீங்கனாலே அந்த google.com, youtube.com அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல சர்வரில் டொமைன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு கான்ஃபிகர் பண்ணப்பட்ட சர்வரை டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை வந்து டொமைன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ நான் டொமைன் அப்படின்னா ஒரு சர்வருக்கு அண்டரில் இல்லாத கம்ப்யூட்டர், அதுதான் இங்கே நான் டொமைன் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணுதுன்னா சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஆன்லைன் ரெஸ்பாண்டர். ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் அந்த இருக்கக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ்க்கு சர்டிஃபிகேட் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் இது பயன்படுது. அதுக்கப்புறம் நெட்வொர்க் டிவைஸ் என்ரோல்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நெட்வொர்க் அப்படின்னாலே, நெட்வொர்க் டிவைஸ்னாலே நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ நிக் போர்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹப்பு, ஸ்விட்ச்சு, ரூட்டர், இந்த மாதிரி தான் நம்ம வந்து சிசிஎன்ஏவில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்படி இல்லைனா நம்மளுடைய சிசிஎன்ஏ ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய்ட்டும் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க் டிவைசஸை என்ரோல் பண்ணக்கூடிய சர்வீஸ், அதுவும் இந்த சர்டிஃபிகேட் பண்ணுது. ஓகேங்களா? இந்தந்த நெட்வொர்க் டிவைசஸ் வழியாக அந்த டேட்டா ட்ராவல் ஆகி போகுது அப்படின்னா இப்போ அதுக்கெல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது சர்டிஃபிகேட் என்ரோல்மெண்ட் வெப் சர்வீசஸ், இது வந்து CES அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ப்ராக்ஸி மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நடுவில் அப்படின்னா, கிளைண்ட் கம்ப்யூட்டருக்கும் சர்வர் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதுக்கு நடுவில் இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ ஒரு சர்வர் இருக்குது, அந்த சர்வரில் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி ரன் ஆகின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்வருக்கும் அதுக்கு கீழே இருக்கிற கிளைண்ட் மிஷினுக்கும் சென்டரில் ப்ராக்ஸியாக இது வந்து வேலை செய்யுது. சரிங்களா? அப்படி ப்ராக்ஸியாக வேலை செஞ்சு இது என்ன பண்ணுது அப்படின்னா, கம்ப்யூட்டர்ஸையும் யூசர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்ஸை என்ரோல் பண்ணுறதுக்காக இது வந்து உபயோகமாக இருக்குது. எதுலனா HTTPS. ஸோ HTTPனா செக்யூர்லெஸ்ன்னு சொல்லுவாங்க, HTTPSனா செக்யூர். இந்த செக்யூர் வேலை கிளைண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்வரை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக ஸோ இது வந்து ப்ராக்ஸியாக வேலை செய்யணுங்களா, அந்த ப்ராக்ஸியில் வந்து செக்யூராக இருக்கிறதுக்காக சர்டிஃபிகேட்டை என்ரோல் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட் என்ரோல் வெப் சர்வீசஸ் பயன்படுது. அதே மாதிரி சர்டிஃபிகேட் என்ரோல்மெண்ட் பாலிசி வெப் சர்வீசஸ். இப்போ பாலிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரூல்ஸ் படி இது வேலை செய்யணும், அந்த ரூல்ஸ் படி வேலை செய்யணும். ஸோ அந்த மாதிரி காம்போனன்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ்க்கு வந்து இது சர்டிஃபிகேட் கொடுக்குது. சரிங்களா? அதாவது இந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட இவங்க வந்து வேலை செய்யறதுக்காக நான் இந்த சர்டிஃபிகேட் அப்ரூவ் பண்ணிட்டா அந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட வேலை செய்கிறாங்களா அப்படின்னு கண்காணித்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை அவங்களுக்கு அப்ளை பண்ணுறது இந்த சர்டிஃபிகேட்னுடைய வேலை. சரிங்களா? ஸோ இந்த ADCS உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, இல்லை தெளிவாக புரிஞ்சதா புரியலையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னும் இருக்கக்கூடிய ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஒன்று பற்றியும் நம்ம தெளிவாக பார்த்துட்டே வரலாம். அதுக்கப்புறமா வேணால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
அதுக்கான ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன் இப்போவே ப்ராக்டிக்கலோடு பார்க்க முடியாதுன்னா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் அதை செய்யும்போது கொஞ்சம் நம்ம வேகமாக போனாலும் பிரச்சனை இல்லை. அடுத்த வீடியோவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம படிக்கிறது எதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கணுமோ அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செஞ்சுருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நன்றி.